ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீதி நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள அனைத்து தமிழ் பேசும் நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சார்ந்தோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் மற்றும் மாணவ மாணவியருக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் இந்த காணொளியை காணும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஜோதிடம் என்ற தலைப்பில் கடந்த சில பதிவுகளாக ஒளிப்பாணி ஜோதிடம் பாடல் வரிசையில் ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம். இன்று 55வது பாடல். இந்த பாடல் இன்றைய நவீன விஞ்ஞானமும் நவீன கண்டுபிடிப்புகளையும் மீறி ஒரு தகவலை சொல்லியுள்ளது. பாருங்கள் நண்பர்களே, ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது கருங்கொடி சுற்றி பிறப்பது, செங்கொடி சுற்றி பிறப்பது, மாலை சுற்றி பிறப்பது என்று 3 வகையில் பிறப்பு இருக்கிறது. அதில் கருங்கொடி என்பது சின்ன சின்ன நரம்புகள் போல் கருப்பு நிறத்தில் உடலை சுற்றி பிறப்பது. செங்கொடி என்பது இரத்த நாளங்களே நரம்புகளாக மாறி உடலை சுற்றி பிறப்பது. மாலை சுற்றி பிறப்பது என்பது அந்த இரத்த நரம்புகளே கழுத்தில் மாலையாக இருப்பது போல் சுற்றி பிறப்பது. இது அந்த காலத்தில் மருத்துவச்சிகள் பிரசவம் பார்க்கும் பொழுது குழந்தை பிறந்த உடனே சொல்லுவார்கள். தற்போது நாட்டு மருத்துவம், சித்த மருத்துவம் இது எல்லாம் போய் ஆங்கில மருத்துவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இந்த உலகம் வாழ வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்ட சூழ்நிலையில் இந்த மாலை சுற்றி பிறப்பது, கொடி சுற்றி பிறப்பது என்பது தெரியாமலே போய்விட்டது என்பதுதான் நிதர்சனமான கசக்கும் உண்மை. அடுத்து பாடலுக்கு வருவோம். பாடல் எண் 55. கூரப்பா குருவோடு வெய்யோன் பாம்பு, கொற்றவனே குருமணியில் கூடி நிற்க, சீரப்பா ஜென்மனுக்கு தோஷமில்லை, செப்புகிறேன் கொடிமாலை விழுகாதப்பா, ஆரப்பா அங்கத்தில் மச்சமுண்டு, அப்பனே அறவோடு அனலன் சேர, கூரப்பா கொடிமாலை மச்சமுண்டு, கொற்றவனே குளவிக்கு கூறுவாயே என்று சொல்லியுள்ளார். இந்த பாடலில் குரு சூரியன் ராகு சேர்ந்து குருவனுடைய வீடான தனுசு மீனம் என்ற இரு வீட்டிலும் இருக்கும் அமைப்போடு ஒரு குழந்தை பிறந்தால் இது மாலை சுற்றி பிறப்பதோ, கொடி சுற்றி பிறப்பதோ, மச்சத்தோடு பிறப்பதோ இல்லை, அப்படிப்பட்ட தோஷம் இல்லை என்றும், வேறு எந்த ராசியில் இந்த 3 கிரகங்களும் இருக்கும் அமைப்போடு பிறந்தாலும் கொடி சுற்றி பிறக்கிறது அல்லது மாலை சுற்றி பிறக்கிறது அல்லது மச்சத்தோடு பிறக்கிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அதையே தான் பாடலில் அறிவுறுத்தியுள்ளார். சரி, மீண்டும் அடுத்த பாடலுக்கு வருவோம். பாடல் எண் 56. கேளப்பா கொடிநாதன் ஆட்சி உச்சம், கெட்டவர்கள் கண்ணுற்ற நோக்கினாலும், சோழப்பா சொகமுல்லை களவு போகும், சோறு துணிக்கு கையேந்தி நிற்கச் செய்யும், ஆளப்பா அகத்திலே துன்பம் காணும், அப்பனே அரண்மனையில் பகையுண்டாகும், கோளப்பா கூட்டுறவு பிரிந்து போகும், கொற்றவனே கொடுந்துன்பம் விளையும் பாரே. ஒரு ஜாதகத்தில் லக்ன அதிபதி என்று சொல்லக்கூடிய லக்னத்தினுடைய அதிபதி ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் என்று 3 சக்தியை பெற்றிருந்தாலுமே கூட ஒன்றுக்கு மேற்பட்ட பாவகரங்களின் தொடர்பு இருக்கும் பட்சத்தில் அல்லது பார்க்கும் பட்சத்தில் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பாவகிரகங்களின் சாரத்தில் ஏதாவது ஒரு பலகீனமான கிரகத்தின் சாரத்தில் இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகர் துணிமேனிக்கு கையேந்தி போவதும், சாப்பாட்டுக்கு வறுமையினுடைய பிடிக்குள் சிக்கி கையேந்தி இறந்துண்பதும் மற்றும் கூட்டு குடும்பத்தில் பிறந்திருந்தால் அந்த குடும்பம் சிதைந்து போவதையும் காண முடிகிறது என்று பாடலில் கூறியுள்ளார். இது அப்படியே 100% ஒத்துப்போகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது.
அடுத்து சகட யோகம். பாடல் எண் 57. சீரேணி குருவுக்கு வியமாரெட்டில் செழுமதியும் அதிலிருக்க சகடயோகம். ஆரேணி அமுடுபயம் பொருள் நஷ்டம் அப்பனே விளங்கும் பேர் விளங்கும் நிதிமுள்ளான். கூரேணி குருவுக்கு கேந்திர கோணம் குளவிக்கு நிதி கல்வி மெத்த உண்டு. பாரேணி போகருட கடாட்சத்தாளே பாடினேன் புலிப்பாணி பதமாய்த்தானே என்று கூறியுள்ளார். ஒரு ஜாதகத்தில் சந்திரனுக்கு 6, 8, 12 குரு, குருவுக்கு 6, 8, 12 சந்திரன் இவர்கள் இருக்கும் பட்சத்தில் பொருட்சேதம், பாதிப்பு, நெருக்கடி இவை அனைத்தும் உண்டாகிறது. இப்படி இருந்த போதிலுமே அந்த குருவோ அல்லது சந்திரனோ 1, 4, 7, 10 அல்லது லக்னத்துக்கு திரிகோணமான 1, 5, 9 இருக்க பிறந்தவர்களுக்கு கல்வி சார்ந்த சிறப்பு மூலம் அவர்களுடைய வாழ்க்கை தடுமாறாமல் பயணிக்கிறது என்பது நடைமுறையிலேயும் காண முடிகிறது. பாடலிலும் அதையே குறிப்பிட்டுள்ளார். எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே எழுதப்பட்ட இந்த புலிப்பாணி ஜோதிடர் எழுதிய நூல்கள் இன்றும் நடைமுறையில் ஒத்துப்போகிறது என்பது சற்று ஆச்சரியப்பட வைக்கிறது. அடுத்து அந்நிய பேசம். பாடல் எண் 58. பாரப்பா 12 மதியும் நிற்க பகருகின்ற பௌமனுமே மதிக்கு 8 சீரப்பா செவ்வாய்க்கு 8 தீய சிவசிவா ஜென்மனுமோ அந்நிய பேசம். ஆரப்பா அயன்விதியை அறையலாமோ அப்பனே அனலனோடு குளிகன் சேர்ந்து கூரப்பா குடியிருக்க அட்டமத்தில் கொற்றவனே அவை போல கூறுவாயே என்று கூறியுள்ளார். லக்கினத்துக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் நிற்க, சந்திரனுக்கு 8 செவ்வாய் நிற்க, அச்செவ்வாய்க்கு 8 தீக்கோள்கள் நிற்க அந்த குழந்தை தன் தந்தைக்கு பிறக்காமல் அந்நிய பேசத்திற்கு பிறந்தது என்று கூறியுள்ளார். சூரியனோடு குளிகன் சேர்ந்து லக்கினத்துக்கு 6, 8, 12 மறைந்து இருந்து 6, 8, 12 பார்க்க பெறேன், அவரும் தன் தந்தைக்கு பிறக்காதவரே என்று கூறியுள்ளார். இது நடைமுறையில் ஒத்துப்போகிறது. இது ஒத்து போகவில்லை என்று கூறுவதை விட இன்று காலம் தலைகீழாய் போய்விட்டது. டோனர் மூலம் உயிரணுக்களை பெற்று குழந்தை பெற்றுக்கொள்வது என்பது இன்று சர்வசாதாரணமாக போய்விட்டது. அடுத்து வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்று வளர்ப்பது என்பது சர்வசாதாரணமாக போய் வருகிறது. இப்படிப்பட்ட காலத்தில் இது தன் தந்தைக்கு பிறந்ததோ அல்லது அந்நியனுக்கு பிறந்ததா என்ற சர்ச்சை அவசியமில்லை என்றோ கருதுகிறோம். ஆனால் ஜோதிடர்களுக்கு இது தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயமான ஒன்று. எப்படி இது சோதனை குழாயில் பிறந்த குழந்தையா, டோனர் மூலம் பிறந்த குழந்தையா, அல்லது டோனர் மூலம் குழந்தை பிறக்க வாய்ப்புண்டு அல்லது டோனர் மூலம் குறைந்த பிறக்க வாய்ப்புள்ளது என்று வரும் வாடிக்கையாளரிடம் பேசும் பொழுது நமக்கு ஒரு தனி தகுதி நடைமுறையில் தக்க வைத்து கொள்ள உதவும் பாடலாக அமைந்திருக்குது என்பது சற்றும் ஐயமில்லை. அடுத்து பாடல் எண் 59 தாரயோகம் என்று சொல்லப்படுகிறது. பாரப்பா பால்மதிக்கு 4 வெள்ளி பாங்குள்ள வெள்ளிக்கு 4 இந்து ஈரப்பா இல்லுக்கு இவர்கள் 4 இடிபோல குமரும் தாரயோகம் சீரப்பா ஜென்மனுக்கு சிவி கைகிரீடம் சிறப்பான வாகனமும் நிலமும் செம்போன் கூரப்பா போகருட கடாட்சத்தாளே குடிநாதன் பெளமறிந்து கூறுவாயே என்று கூறியுள்ளார். ஒரு ஜாதகத்தில் சந்திரனுக்கு 4 சுக்கிரன், சுக்கிரனுக்கு 4 சந்திரன் இருக்கும் பட்சத்தில் இந்த சுக்கிரனோ சந்திரனோ அல்லது சுக்கிரனுக்கோ சந்திரனுக்கோ நட்சத்திரங்கள் கொடுத்த அல்லது வீடு கொடுத்த கிரகம் லக்கினத்துக்கு 1, 5, 9 உச்சம் பெற்றிருக்க இந்த அமைப்போடு பிறந்தவர்கள் தாரயோகம் என்ற யோகத்தில் பிறந்தவர்கள். இந்த யோகத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வமும் செல்வாக்கும்
தானாக வந்து கொட்டுகிறது என்று சொல்லுகிறார்கள். இவர்களுக்கு நல்ல ஆள் அடிமை பண்ணை கீர்த்தி என்று சொல்லக்கூடிய நல்ல வேலையாட்கள் அமைந்து பண்ணை சீரும் சிறப்போடும் செழிப்போடும் வளர்வதை காண முடிகிறது. இது மேச லக்கணத்திற்கும் விருச்சிக லக்கணத்திற்கும் மகர லக்கணத்திற்கும் கும்ப லக்கணத்திற்கும் அப்படியே பொருந்துகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. இந்த தகவல் புலிப்பாணி பாடலில் சொல்லப்படவில்லை. என்னுடைய கடந்த 25 வருடத்தில் என்னை கடந்து வந்த வாடிக்கையாளர்கள் மூலம் தெரிந்த தகவல். பாருங்கள் நண்பர்களே, இது உங்கள் அனுபவத்திலும் ஒத்து வரும். இதுவும் அது என்று இன்னொரு பாடலை சொல்லியுள்ளார். அந்த பாடல் எண் 60. பாரப்பா 15 நாளிலேயும் பகருகின்ற பால்மதியும் வெய்யோனைத்தான் சீரப்பா சீரிய 60 செத்திடுவார் போர்முகத்தில் அனந்தமுள்ளார். உத்தமனே கௌமாரி யாழே சீக்கு பாரப்பா மன்னர்களுக்கு மடியாவிட்டால் மகத்தான அன்னமது அரிதாம்பாரே என்று கூறியுள்ளார். ஒரு ஜாதகத்தில் சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்து ஒரு இடத்தில் நின்று அதற்கு 2ஆம் இடத்தில் ராகு இருக்கும் பட்சத்தில் அந்த குழந்தை பிறந்த பிறகு அந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சந்திரனையும் சூரியனையும் ராகு தொடும் பட்சத்தில் பலமான பாதிப்பு நடக்கிறது. இதில் அம்மை பேதி என்ற தொற்று நோய்களும் அல்லது உடனுக்குடனே சரி செய்ய முடியாத நோய்களும் வந்து போகிறது என்றும், அப்படி வரும் பட்சத்தில் அந்த ஜாதகர் அல்லது ஜாதகரில் வீட்டில் உள்ள உறவுகள் மடிந்து போகின்றன என்று கூறியுள்ளார். அப்படி மடியாவிட்டால் சாப்பாட்டுக்கு பஞ்சம் வருகிறது, ஜீவனத்திற்கு பஞ்சம் வருகிறது என்பதை கூறியுள்ளார். இது நடைமுறைகள் ஒத்துப்போகிறது. அதற்கு அடுத்தது தேவன் முனி என்று கூறியுள்ளார். பாடல் எண் 61. பாரப்பா 2:5 புந்தி நிற்க பகருகின்ற பரமகுரு 7 நிற்க ஆரப்பா அசூரகுரு 8 நிற்க அப்பனே மீனத்தில் அருக்கன் பிள்ளை வீரப்பா வில்வளவில் செய்யும் நிற்க விளங்குகின்ற மற்றோர்கள் எங்கும் நிற்க கூரப்பா குமரனையும் கண்டும் காணார் குவளையத்தில் தேவன் என்று கூறினேனே என்று பாடலை முடித்துள்ளார். இந்த பாடலை கேட்டு உடனுக்குடனே புரிந்து கொள்வது என்பது சற்று சிரமம். இருந்தாலும் இதை ஒரு கரும்பலகையில் எழுதி அல்லது போர்டில் எழுதி பார்க்கும் பட்சத்தில் இது ஈஸியாக எல்லோருக்கும் புரியக்கூடிய ஒன்றே. இதில் அவர் சொல்லியுள்ள தகவல், லக்கினத்துக்கு 10 புதன் நிற்க நல்ல சுபக்கிரகம் என்று புகழப்படும் குரு பகவான் 7ஆம் இடத்தில் நிற்க, அதே நேரத்தில் அசூரகுருவான சுக்கராச்சாரி 8 நிற்க, மீனத்தில் சூரியனான சனியும் தனுசில் செவ்வாயும் நிற்க, பிற இடங்களில் வேறு கிரகங்கள் நிற்கவும் பிறந்த குமரனை கண்டும் காணார் என்று பாடலில் கூறியுள்ளார். இந்த அமைப்போடு பிறந்தவர்கள், இந்த தகவல் இனி கூறப்போகும் தகவல் இந்த புலிப்பாணி ஜோதிடத்தில் கூறப்படாத தகவல். இந்த அமைப்போடு பிறக்கும் குழந்தைகள் அல்லது பிறந்தவர்கள் மிக மிக அரிய சக்திகளை கொண்ட அஷ்டமா சித்துக்களை ஈஸியாக கைவரப்பெற்ற சித்தர்களுக்கு இந்த ஜாதகம் அமைந்திருக்கிறது. இந்த ஜாதகத்தில், இந்த ஜாதக அமைப்பில் 18 சித்தர்களில் சில சித்தர்கள் இந்த அமைப்பில் இந்த கிரக அமைப்பில் பிறந்துள்ளார்கள் என்பது காண முடிகிறது. இந்த அமைப்பில் பிறந்தவர்கள் கிட்டத்தட்ட 6வது சித்து விளையாட்டான பிரகாய பிரவேசம் என்று சொல்லக்கூடிய கூடு விட்டு கூடு வாயும் வித்தையை கற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பது நாம் கடந்து வந்த காலங்களில் நூல்களிலும் ஏட்டுச்சூழலிலும் காண கிடைக்கிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்தது தேவதை வசியன் என்று கூறுகிறார். இந்த பாடல் எண் 62. ஆமென்றும் செவ்வாயும் ராகுமாந்தி அப்பனே 2 கூடி நிற்கில் போமென்ற பூதளத்தில் பரமன் போசை புகழ் பெரிய ஐயனோடு ருத்திரன் ருத்திரி ஓமென்ற ஓங்காளி வீரபத்திரன் ஓதிடுவான் ஆகாச மாடந்தானும் போகருட கடாட்சத்தாளே தப்பாமல் செய்திடுவான்
ஜென்மன்தானே என்று பாடலை முடித்துள்ளார். இன்னும் ஒன்று கூறுகின்றேன் கேட்பாயாக. செவ்வாயும் ராகுவும் மாந்தியுடன் கூடி லக்கணத்துக்கு 2 குறியவனுடன் கூடி நிற்க அந்த ஜென்மன், அந்த அமைப்போடு பிறந்த ஒரு ஜாதகன் வக்கிர குணம் கொண்ட தெய்வங்களுக்கு பூசாரியாகி குறி சொல்லும் வாக்கு சொல்லும் மந்திர உச்சாடனையை பெற்று இந்த உலகில் சிறப்பான வாழ்க்கை வாழ்கிறார் என்று சொல்லியுள்ளார். இதில் ஐயனார், ருத்திரன், ருத்திரி, ஓங்கார வடிவிலான காளி, வீரபத்திரன், ஆகாசமாடன் ஆகியோருடைய பூஜைகளை செய்யும் தேவதையை வசியம் செய்யும் சக்தியோடு பிறந்திருக்கிறான் என்று கூறியுள்ளார். இது நடைமுறையில் ஒத்துப்போகிறது. இந்த ஜாதகத்தில் இந்த அமைப்போடு பிறந்தவர்களுக்கு இந்த அரிய சக்தி கைகூடும் பட்சத்தில் அமைந்தாலுமே கூட இவர்களுக்கு குடும்பமோ குழந்தைகளோ வாரிசுகளோ இல்லாமல் அவர் ஒருவர் மட்டுமே அந்திம காலத்தில் ரொம்ப சிரமப்பட்டு வாழ்ந்து முடிக்கிறார்கள் என்று சில தகவல்கள் மூலம் சில ஜோதிட ஆசிரியர்கள் மூலம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆக இது ஒரு வகையில் தேவதை வசியம், தெய்வ வசியம், போத வசியம், மந்திர வசியம் என்ற சில வசிய சக்திகள் பெற்றாலும் இவர்களுக்கு தரமான வாழ்க்கை கிடைப்பது இல்லை என்பது சற்று கசப்பான உண்மையும் கூட. சரி நண்பர்களே, மீண்டும் அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். வணக்கம் நண்பர்களே. தங்கமான் மழுவோடு ஏந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்குச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானை சிறன் பதம் காப்பதாமே.